வணக்கம். நாகர்கோயிலுக்கு பக்கத்தில பூதப்பாண்டியில 1 மாசத்துக்கு முன்னாடி இது கழுத்தில மாட்டிட்டு இருந்திருக்கு. நான் விசேஷத்துக்கு போனேன் பார்த்தேன். பார்த்துட்டு அங்க உள்ள மக்கள்ல போய் கேட்டேன். இங்க 1 மாசமா அப்படிதான் இருக்கு. கிட்ட போமாட்டோம், கடிச்சிரும், பயமா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்ட போய் பிஸ்கெட் போட்டு பார்த்தேன், சாப்பிட்டுச்சு. சாதுவா தான் நிக்கிது. அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தோம். அங்க ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டோம். எங்கேயும் கிடைக்கல. தம்பி பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி இது மாரி சொன்னதும், அவரு வந்து மேடம் நம்பர குடுத்தாங்க. நளினி மேடம் நம்பர. அப்புறம் அவங்க மூலியமா நாகர்கோயில்ல மேரி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நம்பர வாங்கி, அந்த அம்மா தான் இவ்வளவுக்கும் ஹெல்ப் எடுத்தாங்க. நம்ம சென்னையில இருக்கோம். அவங்க தான் நாகர்கோயிலுக்கு பக்கத்துல இருக்காங்க. சீதாபால்ங்கிற ஒரு நண்பர்கிட்ட போய் ரொம்ப பேசி, போராடி, அந்த நண்பருக்கு தான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டுருக்கணும். 2 மணி நேரம் போராடி புடிச்சிருக்காரு. தீயணைப்பு வீரரும் வந்திருக்காங்க. அவங்க முடியாதுன்னு போயிட்டுருக்காங்க. அந்த சகோதரருக்கு ரொம்ப நன்றி. அவரும் நம்மள மாரி இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறவரு தானா. போராடி புடிச்சு கழுத்தில இருக்கத்துல ரிலீவ் பண்ணி, மருந்து வாங்கி ஊத்தி, அந்த புழுவெல்லாம் எடுத்துட்டு, ஒரு ஊசி ஒண்ணு போட்டு போயிருக்கிறாரு. அந்த சகோதரருக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பொறுப்பா இருந்தா, இந்த மாரி ஜீவனுங்க ரொம்ப கஷ்டப்படாது. உங்க வீட்டுக்கும் பக்கத்தில இந்த மாரி இருந்துச்சுன்னா விடாதீங்க. ஒரு தீயணைப்பு வீரருக்காவது நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க.